ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒரு பக்கம் என்னடான்னா பொன்னி உஷாக்காவோட வளகாப்புல நம்மளால எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது. அது மட்டும் இல்லாம உஷாக்காக்கும் நம்ம இந்த ஃபங்ஷன்ல கலந்துக்கிறது சுத்தமா பிடிக்காது. ஸோ நம்ம எப்படியாவது இங்கேருந்து கிளம்பி போயிடலான்னு காலையிலேயே சந்திரசேகர் அங்கிள் சக்தின்னு சொல்லிட்டு யாரு சொல்ற பேச்சையுமே கேட்காம பார்லருக்கு வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஆனா இதனால பொன்னிக்கு ஆதரவா இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவே சோகமா இருக்கிறது மட்டும் இல்லாம, சண்முகமுமே இந்த மாதிரி பொண்ணு இந்த ஃபங்ஷன்ல இல்லன்னு நெனச்சுட்டு ரொம்பவே கஷ்டத்தோட இருக்க, ஆனா விதியோ, கடவுளோட விளையாட்டோ என்னமோ தெரியல. பார்லர்ல வேலைக்கு போன பொண்ணு இந்த மாதிரி யார் வீட்டுக்கு போறதுன்னே தெரியாம, ஜெயாவோட வீட்டுக்கே வந்தது மட்டும் இல்லாம, அந்த ஃபங்ஷன்ல உஷாவுக்கு பொன்னியுமே சேர்த்து மேக்கப் போடுற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம சக்தியுமே இந்த மாதிரி அவங்க கொடுத்த புடவைய பொன்னி போட்டிருக்கத பார்த்துட்டு ரொம்பவே குஷியாயிட்டு அவங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்கா. ஆனா பொன்னியோ எப்பவும் போலயே சக்திய இக்னோர் பண்ற மாதிரி பேசினது மட்டும் இல்லாம, வீட்ல இருக்கவங்க எல்லாரோட ரியாக்ஷனுமே பார்த்துட்டு கண்டிப்பா நம்ம இங்க இதுக்கு மேலேயும் இருந்தா ரொம்ப பெரிய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு, அவங்க கூட வந்த அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்கிட்டயுமே இந்த மாதிரி தனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதாகவோ, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க இந்த ஃபங்ஷன முடிச்சுட்டு வாங்க. நான் அடுத்த தடவையிலேருந்து உங்க கூட வரேன்னு சொல்லிட்டு, அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்க உடனே இந்த மாதிரி பொண்ணு எப்பவுமே சொன்னதில்ல. இப்ப சொல்றான்னா, கண்டிப்பா நிஜமாவே அவளோட உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மேல அக்கறையோட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுமே பொண்ணுகிட்ட, "சரி பொன்னி, நீ உன்னோட உடம்ப பார்த்துக்கோ. முதல்ல பார்லருக்கு போ. அப்படி இல்லன்னா, உன்னால முடியலன்னா உன்னோட வீட்டுக்கே போயிடுன்னு" சொல்லிட்டு அவங்கள அங்கருந்து அனுப்பி வைக்க, பொன்னியுமே கொஞ்சம் சோகத்தோட வீட்ட விட்டு வெளிய வரலான்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கும்போது, ஆனா இது எதுவுமே தெரியாத பிரீத்தியும், வெண்ணிலாவும் பொன்னிய எப்பவும் போலயே கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறது மட்டும் இல்லாம, "நான் உன்ன என்னமோ நெனச்சேன். ஆனா நீ பிளான் போட்டு என்னெல்லாம் வேல பார்த்துட்டு இருக்கன்னு" சொல்லிட்டு, இது எல்லாமே பொன்னியோட பிளான்ன்ற மாதிரி பேசுனது மட்டும் இல்லாம, பொன்னிய ரொம்பவே அவமானப்படுத்துற மாதிரி, இந்த மாதிரி உனக்கு சக்திய பிடிக்கலன்னு சொல்லிட்டு வெளிய நாடகம் ஆடிட்டு, "சக்தி உனக்கு குடுத்த புடவையே நீ கட்டிட்டு வந்திருக்க. ஆனா எந்த அளவுக்கு நீ கிரிமினலா இருப்ப. அது மட்டும் இல்லாம உன்ன மாதிரி ஒரு கேவலமான கேரக்டர நாங்க பார்த்ததே இல்லன்னு" சொல்லிட்டு இருக்க. உடனே இத கேட்டுட்டு பொன்னி அவங்க 2 பேருக்குமே பதிலடி குடுக்கறதுக்காக போக, ஆனா அந்த நேரம் பார்த்து இந்த மாதிரி பொன்னிகிட்ட இவங்க 2 பேரும் இவ்ளோ மோசமா பேசுறத பொன்னி பின்னாடியே வந்த சக்தியோ கேட்டது மட்டும் இல்லாம செம்ம கோவத்தோட, அதாவது பொன்னி கோவப்படுறதுக்கு முன்னாடியே அவங்க கோவப்பட்டுட்டு, வெண்ணிலாவ செம்மையா அவமானப்படுத்துற மாதிரி இதுக்கு முன்னாடி அவங்க செஞ்ச தப்பெல்லாம் சொல்லி காட்டிட்டு, இதுக்கு மேலேயும் நீ ஏதாவது பண்ணன்னு வச்சுக்கவேன் அவ்வளோதான் வெண்ணிலா, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு பிரீத்தி கிட்ட, "பிரீத்தி, நீ இந்த வீட்ல ஒரு கெஸ்ட்டா இருக்கிறத அப்பப்போ நீ மறந்துடுறன்னு நெனைக்கிறேன். இதுக்கப்புறமா நான் உனக்கு இத ஞாபகப்படுத்தாத அளவுக்கு நீ நடந்துக்கிட்டா நல்லது. அப்படி இல்லன்னா, நீ உன்னோட ஃப்ரெண்ட் சக்திக்கு பதிலா பாஸ் சக்திய பார்க்க வேண்டியது இருக்குன்னு" சொல்லிட்டு பிரீத்தியையுமே எச்சரிக்கை பண்ற மாதிரி பேசுறது மட்டும் இல்லாம, இதுக்கு மேல 2 பேரும் என்னோட பொண்ணிய ஏதாவது கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுனீங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன்னு சொல்லவே, உடனே இதை கேட்டுட்டு அப்படியே 2 பேருமே சைலண்ட் ஆக, ஆனா பொன்னியோ, "நீங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருங்கப்பா, நான் முதல்ல இங்கேருந்து வெளிய கிளம்புறேன்ற" மாதிரி அங்கேருந்து வீட்ட விட்டு வெளிய கிளம்பி போக பார்க்க, ஆனா சக்தியோ பொன்னிய தடுத்து நிறுத்த பார்க்குறாங்க. ஆனா பொன்னி எப்பவும் போலயே சக்தியோட பேச்ச கேட்குற மாதிரியே தெரியல. அதனால சக்தி என்ன பண்றதுன்னே தெரியாம பொன்னிய தடுத்து நிறுத்த, நம்ம வீட்ல ஒரே ஒரு ஆளால மட்டும் தான் முடியும்னு உடனடியா ஷிவானி பாப்பாவ கூப்பிட்டு அவங்க கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல, உடனே ஷிவானி பாப்பாவும் இந்த மாதிரி வீட்ட விட்டு வெளிய போயிட்டு இருக்க பொன்னிய ஓடி போய் தடுத்து நிறுத்தினது மட்டும் இல்லாம, சிவானி பாப்பா பொண்ணுகிட்ட ரொம்பவே குழந்தைத்தனமா, "ஆமா, எங்க அத்த போயிட்டுருக்கீங்க? உள்ள ஃபங்ஷன் ஸ்டார்ட் ஆக போது. வாங்க, சீக்கிரமா வாங்கன்னு" சொல்லிட்டு அவங்களோட கைய பிடிச்சு, அவங்கள உள்ள வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போக, பொண்ணையும் சிவானி பாப்பா கிட்ட என்ன சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி போகுறதுன்னே தெரியாம, வேற வழியே இல்லாம சிவானி பாப்பா கூட சேர்ந்து அங்க போக, அப்போ உஷாவும் இந்த மாதிரி பொண்ணு இங்கேருந்து போயிட்டாப்பான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷத்துல இருக்கும்போது, வாசல்ல சிவானி பாப்பா பொண்ணைய கூட்டிட்டு வர்றத பார்த்துட்டு அவங்க இன்னுமே கொஞ்சம் கடுப்பாக ஆரம்பிக்க, ஆனா அங்க இருந்த ஃபங்ஷனுக்கு வந்த சொந்தக்காரங்களும் பொன்னிய பார்த்த உடனேயே பொன்னி வந்துட்டான்னு சொல்லிட்டு உடனடியா அவங்க கிட்ட போயிட்டு நல்ல விதமா பேச ஆரம்பிக்க, அப்ப இந்த மாதிரி பொன்னியோட ஃப்ரெண்ட்ஸும், "என்ன இங்க இருக்கவங்க எல்லாருமே பொன்னிய தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்காங்களே, ஒண்ணுமே புரியலன்னு" சொல்லிட்டு புரியாம பார்த்துட்டு இருக்க. ஆனா அங்க இருக்கவங்களும் பொன்னிய ரொம்பவே நல்ல விதமா கவனிச்சுக்கிறது மட்டும் இல்லாம, "சீக்கிரம் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணுங்க, நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு" சொல்லிட்டு உஷாவையும் சண்முகத்தையும் உட்கார வச்சு சடங்கு ஸ்டார்ட் பண்ணது மட்டும் இல்லாம, எல்லார் முன்னாடியுமே வச்சு இந்த மாதிரி, "சரி, சீக்கிரம் சக்தி தம்பியையும் பொன்னியையும் ஒண்ணா சேர்ந்து சடங்கு பண்ண சொல்லுங்கன்னு" சொல்லிட்டு 2 பேரையுமே ஜோடியா அந்த சடங்க பண்ண சொல்லி போக சொல்ல, ஆனா உஷாவோ, "இல்ல, சக்தி தம்பி மட்டும் எனக்கு பண்ணட்டும்னு" சொல்லிட்டு எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்றாங்க. ஆனா அங்க இருக்கவங்களும், "இந்த விஷயத்தெல்லாம் நம்ம தனியாலாம் பண்ணக்கூடாதும்மா. புருஷ பொண்டாட்டிங்க சேர்ந்து தான் பண்ணணும்னு" சொல்லிட்டு, பொன்னியும் சக்தியும் சேர்ந்து தான் உங்களுக்கு நலங்கு வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இத கேட்டுட்டு பொன்னியோட ஃப்ரெண்ட்ஸு செம்ம ஷாக் ஆகுறாங்க. "என்ன, பொண்ணு இந்த வீட்டோட மருமகளா?" அப்படின்னு பொன்னிய திரும்பி பார்க்க, உடனே இந்த மாதிரி அவங்க தன்னை
பார்க்கறத பார்த்து பொண்ணியும் ரொம்பவே பதட்டப்படுறது மட்டும் இல்லாம, இப்ப இவங்க கிட்ட நம்ம என்ன சொல்லி சமாளிக்க போறோன்னே தெரியலன்னு சொல்லிட்டு நெனச்சிட்டு இருக்கும்போதே, சக்தி உஷா கிட்ட, "அண்ணி இந்த ஃபங்ஷன்ல நான் கலந்துக்கணும்னு நீங்க ரொம்பவே ஆசைப்பட்டீங்கல்ல" அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா பொன்னியோட கைய பிடிச்சு இழுத்துட்டு போயிட்டு, "நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த நலங்க வப்போம்ன்னு" ரொம்பவே சந்தோஷமா உஷாக்கும், சண்முகத்துக்கும் நலங்கெல்லாம் வச்சு விட, அதே மாதிரி பொன்னியும் மனசுக்குள்ள இதனால கொஞ்சம் சந்தோஷப்பட்டாலும், வெளிய ரொம்பவே பதட்டப்படுறது மட்டும் இல்லாம, வேற வழி இல்லாம எல்லார் முன்னாடியுமே அந்த சடங்கு செய்றாங்க. அது மட்டும் இல்லாம அங்க நின்னு ஃபோட்டோ எல்லாமே எடுத்து அந்த ஃபங்ஷனையுமே சிறப்பா முடிச்சு வைக்க, அங்க இருக்கவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா கிளம்பி போக ஆரம்பிக்க, அதுக்கப்புறமா எல்லாருமே போனதுக்கப்புறமா, அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டுமே உஷாவுக்கு போட்ட மேக்கப் எல்லாத்தையுமே அவங்களே ரிமூவ் பண்றதுக்காக கடைசி வரைக்குமே வெயிட் பண்ணி ரிமூவ் பண்ணி முடிச்சுட்டு, பொன்னி பதட்டமா இருக்கறத பார்த்துட்டு, "பொன்னி இப்போதைக்கு எங்ககிட்ட நீ எந்த உண்மையுமே சொல்ல வேண்டாம். முதல்ல நீ உன்னோட குடும்பத்த பாரு. ஏன்னா இங்க நடக்கிற விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறமாவே உன்னோட குடும்பத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னு எங்களால கொஞ்சம் கெஸ் பண்ண முடிஞ்சுச்சு. அதனால நாளைக்கு வந்து என்ன நடந்துச்சுன்றத எங்ககிட்ட சொன்னா போதும்னு சொல்லிட்டு பொன்னியோட மனநிலைமைய புரிஞ்சுக்கிட்டு, அவங்கள விட்டுட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அங்கேருந்து கிளம்பி போக, ஆனா இப்படி எல்லாருமே போனதுக்கு அப்புறமா இந்த நேரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த உஷாவோ தன்னோட கோபத்த வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம, செம்ம ஆத்திரத்தோட பொன்னிய திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடியே இந்த ஃபங்ஷன்ல என் விருப்பப்படி தான் எல்லாருமே கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அத கடைசி நேரத்துல கெடுத்துட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிக்க, ஆனா பொன்னியோ உஷா கிட்ட, "தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. நிஜமாவே எனக்கு இந்த வீட்டுக்கு தான் மேக்கப் போட வரப்போறேன்னு முன்னாடியே தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா இங்க வந்திருக்கவே மாட்டேன்னு" சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம, இங்கேருந்து நான் முன்னாடியே கிளம்பி போக தான் பார்த்தேன். அது உங்களுக்கே தெரியும்ல, ஏன்னா மேக்கப் போடும்போது உங்க முன்னாடி தானே. எனக்கு உடம்பு சரியில்ல. அதனால நான் இங்கேருந்து கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு போனேன். ஆனா அதுக்கப்புறமா சிவானி பாப்பா வந்துட்டு என்ன வலுக்கட்டாயமா இங்க கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாம, இங்க இருக்கவங்களும் என்ன கூப்பிட்டதுனால நான் வேற வழியே இல்லாம தான் இந்த ஃபங்ஷன்ல கலந்துக்கிட்டேனே தவிர, மத்தபடி உங்கள கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக நான் எந்த ஒரு வேலையுமே பண்ணலன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்க. ஆனா உஷாவோ பொன்னியோட பேச்ச கேட்குற மாதிரியே தெரியல. அது மட்டும் இல்லாம அவங்க மறுபடியுமே பொன்னிய கஷ்டப்படுத்துற மாதிரியே பேச ஆரம்பிக்க, உடனே நடுவுல பொன்னிக்கு சப்போர்ட்டிவா பேசுறதுக்காக சக்தி, சந்திரசேகர் அங்கிளும் வர ட்ரை பண்றாங்க. ஆனா உஷா இருக்கிற கோவத்துல எதுவுமே யார் பேச்சையுமே கேட்குற மாதிரியே தெரியல. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வெண்ணிலாவும், பிரீத்தியும் கூட ரொம்பவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பவானியுமே அவங்களுக்கு சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்கனால, யாராலயுமே உள்ள புகுந்து பொன்னிய காப்பாத்துற மாதிரி பேச முடியல. அதனால பொன்னி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு என்ன சொல்றதுன்னே தெரியாம நின்னுட்டு இருக்கும்போது, அப்போ இது எல்லாத்தையுமே ரொம்பவே பொறுமையா கேட்டுட்டு இருந்த சண்முகமும், இதுக்கு மேலயும் தன்னால பொறுமையா இருக்க முடியாதுன்னு செம்ம கோவத்தோட உஷா கிட்ட, "போதும் உஷா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பொன்னிய பத்தி தப்பா பேசாத. தயவு செஞ்சு அமைதியாயிரு. இந்த பிரச்சனைய இத்தோட விட்டுரு" அப்படின்னு சொல்லி சொல்ல, உடனே இந்த மாதிரி தான் பொண்ணுகிட்ட மாப்பிள்ளை இவ்ளோ கோவமா பேசுறத கேட்ட உஷாவோட அம்மா, அப்பாவும் இந்த விஷயத்துல பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம, அவங்களுமே பொன்னிய பத்தி கொஞ்சம் தப்பா பேச ஆரம்பிக்க, உடனே சண்முகம் தன்னோட பொறுமைய இழந்து, "போதும் நிறுத்துங்க. இதுக்கப்புறமா பொன்னிய பத்தி ஏதாவது யாராவது பேசுனீங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஏன்னா இந்த ஃபங்ஷன் நடக்கிறதுக்கும், எங்களுக்கு இந்த சந்தோஷம் கிடைக்கிறதுக்கும் முழுக்க முழுக்க காரணம் பொன்னி தான்" சொல்லிட்டு அவங்க நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்க, உடனே இத கேட்டுட்டு உஷாவும், அங்க இருக்கவங்க எல்லாருமே செம்மையா ஷாக் ஆகி போய் நின்னுட்டு இருக்காங்க. பொன்னியுமே இந்த மாதிரி சண்முகம் இந்த நேரத்துல உண்மைய சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காததுனால அவங்களுமே ரொம்பவே அதிர்ச்சியில நின்னுட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொன்னிய பத்தின இந்த உண்மைய சண்முகம் சொன்னதுக்கு அப்புறமாவது உஷா பொன்னியோட உண்மையான நல்ல மனச புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறமாவது அவங்கள கொஞ்சம் கஷ்டப்படுத்தாம இருப்பாங்களா? அடுத்து என்னதான் நடக்க போகுதுன்ற எல்லா விஷயத்தையுமே அடுத்த வீடியோல பார்க்கலாம்.